Hello students, welcome to Share Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் 5th chapter number playல page number 132 to 133 ல இருக்க sums பண்ண போறோம். Figure it out. First sum, if 31z5 is a multiple of 9 where z is a digit, what's the value of z? Explain why there are two answers to this problem. இப்போ நமக்கு இங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க 31z5. இப்போ இந்த z value வந்து நம்ம என்ன நம்பர் ஆட் பண்ணா we should get the value which is divisible by 9, also a multiple of 9. இதுதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. And also என்ன கேட்டிருக்காங்கன்னா explain why there are two answers to this problem. இந்த क्वेश्चन வந்து ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்கு. எதனால அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம என்ன கான்செப்ட் கத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா divisible check. சோ நம்பர் வந்து divisible ஆகுது அப்படினா அதுக்கு என்ன கண்டிஷன் பாத்துறோம். இப்போ நம்பர் வந்து 9 ல divisible ஆகுது அப்படினா என்ன கண்டிஷன் இருக்கணும்னா அந்த நம்பர் எல்லாமே ஆட் பண்ணனும். அது வந்து 9 டேபிள்ஸ்ல வர நம்பரா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் எல்லாமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணி பாப்போம். 3 + 1 + z + 5. இது நம்ம ஆட் பண்ணா 3 + 1 4, 4 + 5 9 வருது. So 9 வந்து கண்டிப்பா இது 9 ல டிவைட் ஆகும் இல்லையா? சோ நமக்கு இங்கே வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. divisible of 9. அதாவது 9 வந்து multiples of 9. இப்போ z க்கு இங்க வேல்யூ கிடையாது. பட் நம்ம ஏதாவது வேல்யூ போட்டு ஆகணும் இல்லையா? z ஓட வேல்யூ ஏதாவது போட்டா மட்டும் தான் நமக்கு இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா இங்க ஆல்ரெடி நமக்கு 9 divisible கிடைச்சிருச்சு. அப்ப we can put this z value as 0 here. இப்போ நம்ம இத ஆட் பண்ணி பாப்போம். z ல நான் 0 போட்டுக்கிறேன் +5. இப்போ நம்ம again add பண்ண போது again 9 வருது, which is a multiple of 9. And one more number நம்ம z ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். So இங்க already 9 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா இங்க z வேல்யூ வந்து திருப்பி 9 நம்ம கொடுத்து பார்க்கலாம். 3 + 1 + 9 + 5. 4 + 5 9 + 9 18. 18 நமக்கு என்ன வரும்? 9 2s are 18 இல்லையா? So divide பண்ண நமக்கு ஆன்சர் 2 வந்துருச்சு. இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனும் இல்லையா? சோ அதுக்கு we write like this. This question got two answers as z = 0 and z = 9 because the sum of given number is already a multiple of 9. So இங்க கொடுத்திருக்க நம்பர் வந்து already வந்து multiple of 9 so that it has two answers. Second sum, I take a number that leaves a remainder of 8 when divided by 12. I take another number which is 4 short of a multiple of 12. Their sum will always be a multiple of 8, claims Nehal. Examine his claim and justify your conclusion. இப்போ நம்ம சொல்யூஷன் என்ன பண்ணலாம்னா let the number be a and b. ஓகேங்களா? So a and b எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுக்கறாங்க. அதை 12 ல டிவைட் பண்ணனும்னா அவருக்கு ரிமைண்டர் வந்து 8 வருது. அப்போ இதுக்கு எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 12a + 8. இப்போ செகண்ட் என்ன பண்றாங்கன்னா அதே நம்பரை 12 டிவைட் பண்ணும்போது 4 வந்து கம்மியா இருக்கு. அந்த நம்பருக்கு வந்து 4 கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் 8 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ 12 டிவைட் பண்றதுக்கு அந்த நம்பருக்கு 4 தேவை. அப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் we can write like this. 12b - 4. Their sum will always be a multiple of 8. இப்போ இது ரெண்டு நம்பரும் ஆட் பண்ணனும்னா இது வந்து multiple of 8 அப்படினு சொல்றாங்க. 12a + 8 + 12b - 4. இப்போ நம்ம 12 டர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 12a + 12b இங்க +8 - 4 இருக்கு. இப்போ நம்ம சால்வ் பண்ணனும்னா 12a + 12b இதனாகும் +4 ஆ மாறிடும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து 4 காமனா இருக்கு. அப்போ 4 நம்ம வெளிய எடுத்துட்டு so 4 3s are 12 இல்லையா? plus again 4 3s are 12 plus 1. நம்பர் எல்லாமே வந்து 4 ல டிவைட் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணோம்? 4 காமனா எடுத்தோம். ஆனா ஸ்னேஹல் சொல்றாங்க divisible of 8 அப்படி சொல்றாங்க. That is wrong. So ஸ்னேஹலோட conclusion வந்து wrong. செகண்ட் கான ஆன்சர் வேர்ட்ஸ் எழுதிக்கலாம். The given number is divisible by 4 not 8. So, Snehal conclusion is wrong. Third sum. When is the sum of two multiples of 3 a multiple of 6 and when is it not? Explain the different possible cases and generalize the pattern. இப்போ solution நம்ம என்ன பண்றோம்னா 3 multiples எடுத்துக்கலாம். என்ன இருக்கு 3 multiplesல 3 வரும், 6 வரும், 9 வரும், 12, 15 18, 21, 24, 27.
இதெல்லாமே வந்து 3 டேபிள்ஸோட நம்பர் நான் எழுதியிருக்கேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் அதாவது சம் ஆஃப் தீஸ் மல்டிபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து எந்தெந்த கண்டிஷன்ல வந்து 6 டேபிள்ஸ்லயே மல்டிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த நம்பர் வந்து 6 டேபிள்ஸ்லயே வந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 3 and 6 ஆட் பண்ண நமக்கு என்ன வருது, நீங்க எழுதிக்கிறேன் 3 and 6 ஆட் பண்ண நமக்கு 9 வருது, which is not divisible by 6. ஏன்னா 6 டேபிள்ஸ்ல 9 வராது. இது ஒரு odd number, even number. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 3 and 9 எடுத்துக்கிறேன். 3 plus 9 என்ன வருது நமக்கு 12. ஒரு odd number, இதுவும் odd number, ரெண்டு odd number. அப்போ this is divisible by 6 இல்லையா, 6 2s are 12 வரும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா 6 and 12 எடுத்துக்கிறேன். 6 plus 12 ரெண்டுமே ஈவன் நம்பர். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது 18 வருது, which is divisible by 6. 6 3s are 18. இப்போ அகைன் என்ன பண்றேன்னா ஒரு odd number and ஒரு வந்து ஈவன் நம்பர். 9 plus 12 நான் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது 21, which is not divisible by 6. So ஒரு odd ஒரு even number. அப்போ நமக்கு என்ன கண்டிஷன்ல வந்து 6 டேபிள்ஸ்ல சால்வ் ஆகுது, either ரெண்டுமே வந்து odd நம்பரா இருக்கணும் இல்லனா even நம்பரா இருந்தா மட்டும்தான் 6ல அது டிவைட் ஆகுது, இல்லனா it's not divisible by 6. So நான் மாத்தி எழுதிறேன் divisible by 6. The sum of multiple of 3 will also a multiple of 6 when both numbers either odd or even. In case if we add an even with odd multiples of 3, it will not be a multiple of 6. So these are conditions. Okay, இப்போ நம்ம next fourth sum பண்ணலாம். Srilata says, I have a number that is divisible by 9. If I reverse its digits, it will still be divisible by 9. Examine if her conjecture is true for any multiple of 9 or any other digit shuffles possible such that the number formed is still a multiple of 9. இப்போ ஸ்ரீலதா என்ன சொல்றாங்கன்னா ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க, அந்த நம்பர் பாத்தீங்கன்னா 9ல டிவைட் ஆகுது, அதாவது 9 மல்டிபிள்ஸ் இருக்கு. If I reverse a digit, it will be still divisible by 9. இப்போ அந்த நம்பர் நம்ம ரிவர்ஸ் பண்ணாலுமே அது வந்து 9 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு நம்பர் வந்து 9ல டிவைட் ஆகும்னா கண்டிப்பா என்ன கண்டிஷன் வேணும் நமக்கு, அந்த நம்பரோட சம் பண்ணோம்னாலும் 9ல டிவைட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ நான் ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இந்த நம்பர் வந்து divisible by 9 பண்ணோம்னா என்ன கண்டிஷனு, divisible செக் என்ன பண்ணும், இது எல்லாமே ஆட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்ல பண்ணோம், இதே கான்செப்ட் தான். 2 plus 1 plus 3 plus 5. இப்போ நம்ம ஆட் பண்ண என்ன வருது 2 plus 1 3, 3 plus 1 6, 6 plus 5 11. So 11 வந்து 9ல divisible ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா one more number எடுத்துக்கலாம். சேம் நம்ம என்ன பண்றேன் 2 plus 8 plus 3 plus 5. இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் 10 13 18. So 18 வந்து 9ல டிவைட் ஆகும் இல்லையா, 2 டைம்ஸ் வரும் சால்வ் பண்ணா. இப்போ நான் இங்க 1 இருந்தது இல்லையா, அது என்ன பண்ணேன் நான் எக்ஸ்ட்ரா வந்து 7 ஆட் பண்ணிட்டேன். ஸோ 11 plus 7 நமக்கு என்ன வந்தது 18. அதுதான் இங்கே மாற்றி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த நம்பரை 2835 இருக்கு இல்லையா, இது நம்ம ஆர்டர் மாற்றலாம். இப்போ நான் ஆர்டர் மாற்றி கவுண்ட் பண்ணால் என்ன வரும் 5 plus 2 7, 7 plus 8 15, 15 plus 3 18. இப்போ divisible செக்ல வந்து நம்ம ஆட் தான் பண்றோம் இல்லையா, அப்போ நம்ம ஆர்டர் வந்து எப்படினா மாத்தி போட்டாலும் நமக்கு ஆன்சர் சேமா தான் வரும். இங்க என்ன கேட்டிருக்காங்க, examine if a conjecture is true for any multiple of 9. conjectureனா என்னது, ஸ்டேட்மென்ட், அதாவது ஒபினியன் ஆர் ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நான் 9 மல்டிபிள்ஸ்ல 18 எடுத்துக்கிறேன். ஸோ 18 வந்து பாத்தீங்கன்னா 9ல 2 டைம்ஸ் சால்வ் ஆகும். இதே இந்த நம்பர் நான் என்ன பண்றேன்னா 81 மாத்திக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் 8 plus 1 9 ஆட் பண்ணும் போது, so 8 plus 1 9. அப்ப கண்டிப்பா இது 9ல சால்வ் ஆகும் இல்லையா. இப்போ அகைன் நான் 9 மல்டிபிள்ஸ் இன்னொன்னு எடுத்துக்கிறேன், 27 எடுத்துக்கிறேன். 27 வந்து 9 3s are 27 இல்லையா. இப்போ நான் divisible செக் பண்ணும்போது I can add like this number 2 plus 7 is 9. So 9 டேபிள் சால்வ் ஆகுது. இப்போ நான் இதே வந்து பார்த்தா 2 7 0 9 எடுத்துக்க வச்சுக்கோங்களேன். இது நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் 2 plus 7 plus 0 plus 9.
இப்போ நம்ம டிவைட் பண்ணாமலே ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கிறத இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா 2 + 7 9. ஸோ 9 + 9 என்னது 18. ஸோ கண்டிப்பா இது வந்து 9ல சால்வ் ஆகிற நம்பர்ஸ் தான். இப்போ செகண்ட் क्वेश्चनக்கு என்னன்னா ஆன்சர் வந்து கரெக்ட் தான். இப்போ நம்ம இங்கே ஷஃபிள் பண்ணி போட்டோம் பாத்தீங்களா, ஆர்டர் மாத்தி மாத்தி போட்டோம், நமக்கு என்ன ஆன்சர் வந்தது 18 தான் வந்தது, which is divisible by 9. ஸோ அவங்க சொன்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இப்போ நம்ம ஃபோர்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதிக்கலாம். ஸ்ரீலதா conjecture is true. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ட்ரூ நம்ம எழுதிட்டோம் S. When a number is a multiple of 9, then shuffling the number will give the same sum of the number. So நம்ம ஆர்டர் வந்து மாத்தி போட்டாலும் நமக்கு என்ன வரும், சேம் ஆன்சர் தான் வரும். Fifth sum. If 48A23B is a multiple of 18, list all possible pairs of values for A and B. இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர்ல ரெண்டு வேரியபிள் இருக்கு, A and B. ஓகேங்களா? இப்போ A and B க்கு வந்து என்ன நம்பர் போட்டானா it will be a divisible or multiple of 18 அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ 18 ஓட divisible test நம்ம எப்படி பண்ணோம்? So 18 வந்து we can split like this, 9 into 2 which is 18 இல்லையா? அப்போ இந்த நம்பர் வந்து ஒன்னு 9லயும் வரணும் and 2 டேபிள்ஸ்லயும் வரமா நம்பரா இருக்கணும். இப்போ 2ல வரணும்னா என்ன கண்டிஷன், கண்டிப்பா அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கணும். சோ b வேல்யூ வந்து ஈவனா இருந்ததா மட்டும் தான் சோ 2 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ b should be even number. இப்போ நம்பர் வந்து 9 டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா வந்து அதோட sum of the number வந்து 9 டேபிள்ஸ்ல வர நம்பரா இருக்கணும். For example 4 plus 8 plus a plus 2 plus 3 plus b. இப்படி பண்ணோம்னா இது வந்து 9ல வர நம்பரா இருக்கணும், 9 டைம்ஸ் வர நம்பரா இருக்கணும், இல்லனா 9ல டிவைட் ஆன நம்பரா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு b வந்து ஈவன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ b வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈவன் நம்பர் என்னென்ன வரும் 0 2 4 6 8 இதெல்லாம் ஈவன் நம்பர். சோ இந்த நம்பர்ல வந்து எனி ஒன் நம்பர் நம்ம b வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 9க்கு என்ன பண்ணலாம் அப்படினா இதெல்லாம் ஆட் பண்ணும்போது we should get multiples of 9. இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணி பார்க்கலாம். 4 plus 8 12, 12 plus 2 14, 14 plus 3 17, 17 வருது. ஓகேங்களா? அப்போ இங்க என்னன்னா 18க்கு வந்து ஒரு நம்பர் கம்மியா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், a வேல்யூ வந்து if we take 1 and b value 0. இப்போ என்ன ஆன்சர் வந்து பார்க்கலாம். 4 plus 8 plus 1 plus 2 plus 3 plus 0. இப்போ நம்ம ஆட் பண்றோம். 4 plus 8 12, 12 plus 1 13, 13 plus 2 15, 15 plus 3 18, 18 plus 0 18. அப்போ இது வந்து divisible of 18 வந்துருச்சு இல்லையா? இப்போ ஒன் மோர் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் b வேல்யூ என்ன பண்றேன்னா இந்த நம்பர்ல வந்து ஏதோ ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். சோ b மாத்தணும்னா கண்டிப்பா a வை மாத்தணும், அப்பதான் மேட்ச் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் 4 plus 8 plus 8 plus 2 plus 3 plus 0. இப்போ நம்ம இங்க போட்டா என்ன வருது 4 plus 8 12, 12 plus 8 20, 20 plus 2 22, 22 plus 3 25. சோ இங்க நம்ம 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? 0 பதிலா நம்ம என்ன பண்றோம் 2 போட்டு பார்த்தோம். இப்போ 27 9ல வரும். 9 3s are 27. அப்போ இந்த நம்பரும் வந்து 18ல மல்டிபிள் ஆகும். a வேல்யூ வந்து 1 போட்டு 0 போட்டாலும் we got 18 multiples. a equal to 8, b equal to 2. சோ இந்த மாதிரி போட்டா நமக்கு என்ன வந்தது 18 multiples வந்தது. இந்த மாதிரி சிம்பிளா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 6th sum. If 3p7q8 is divisible by 44, list all possible pairs of values for p and q. Again வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் 3p7q8. இது வந்து 44ல டிவைட் ஆகுமா அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம p and q வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிஃபோர் நம்ம என்ன பண்ணனும்னா 44 divisible செக் பண்ணனும். So 44 நம்ம எப்படி பண்ணலாம் 4 into 11 we get 44 இல்லையா? இப்போ ஒரு நம்பர் வந்து 4ல டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் வந்து லாஸ்ட் 2 டிஜிட் ஆட் பண்ணும்போது
that should be a multiple of 4. அது ஒரு condition, 4 tablesக்கான condition. 3 plus p plus 7 plus q plus 8. இப்போ அதே 11 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், alternate நம்பர் எடுத்துக்கணும். இந்த நம்பர் அதுக்கப்புறம் இந்த நம்பர் இதை வந்து நம்ம ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த alternate நம்பர், இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை ஆட் பண்ணி இந்த நம்பரோட மைனஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அது வந்து 11 ஓட மல்டிபிள் தான் இருந்ததுன்னா 44 டிவைட் ஆகும். ரெண்டு செக் நம்ம பண்ணணும். இப்போ நான் p வேல்யூ வந்து if I put a number என்ன பண்றேன்னா, நான் p வேல்யூ வந்து I take 3 and q வேல்யூ வந்து இங்க 8 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், 4 டைம்ஸ் நம்பரா எடுக்கணும். அப்போ I take 4. இப்போ இந்த வேல்யூ இங்க போட்டு பார்க்கலாம். 3 plus 3 plus 7 plus 4 plus 8. இப்போ லாஸ்ட் 2 நம்பர் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ணா we get 12. அப்போ 12 வந்து 4 ல டிவைட் ஆகும். 4 3s are 12. ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணிட்டோம், பாசிபிள் இருக்கு. இப்போ 11 டேபிள்ஸ் வரது நம்ம என்ன பண்றோம், alternate நம்பர்ஸ் நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றோம். இப்போ நம்ம alternate நம்பர்ஸ் என்ன பண்றோம், 3 plus 7 அதுக்கப்புறம் 3 இந்த நம்பரோட ஆட் பண்றோம். அப்போ என்ன வரும், 3 plus 7 10, 10 plus 8 என்ன வரும், 18 வந்துருச்சு ஆட் பண்ணும்போது. இப்போ இந்த நம்பர் என்ன பண்றோம், அகைன் வந்து ஆட் பண்றோம். 3 plus 4 7. இப்போ 18 minus 7 நமக்கு என்ன வரும், ஆன்சர் 11. அப்போ this is divisible by 11 இல்லையா. அப்போ நம்பர் என்னது நமக்கு கிடைச்சதுக்கு 3 3 7 4 8. p value 3 and q value 4 பண்ணா நமக்கு 44 divisible நம்பர் கிடைச்சிருக்கு. இப்போ one more number ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நான் q value ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். q value if I take இங்க 4 போட்டோம் இல்லையா, அப்போ we got 12. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 8 போடலாம். இங்க வந்து 8 போட்டு பார்க்கலாம். q value வந்து 8 எடுத்துக்கலாம். அப்போ p value என்ன வரும், p value நான் வந்து அகைன் ஒரு 5 எடுத்துக்கிறேன். இது எப்படி வருது தெரியல, நான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்குறேன். 3 plus 5 plus 7 plus 4 plus 8. இப்போ நான் 8 போட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா 8 plus 8 எனக்கு என்ன வருது, 16 வருது, which is divisible by 4. 4 4s are 16. ஸோ ஒரு கண்டிஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு 11க்கான கண்டிஷன் செக் பண்ணோம் இல்லையா. அப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் alternate நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்றோம். ஸோ இந்த நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம். அதே நம்பர் தானே 3 7 8, நமக்கு என்ன வந்தது, ஆன்சர் 18 வந்தது. 18. இப்போ இந்த நம்பர் 5 plus 8 நமக்கு என்ன வந்தது, இப்போ 5 plus 8 வந்து 13 வருது. அப்போ 13 மைனஸ் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன வருது, 5 வருது, which is not divisible by 11. அப்போ இந்த நம்பர் வந்து 44 மல்டிபிள்ஸ் கிடையாது. 3p 7 q 8. இப்போ அகைன் நம்ம p வேற என்ன பண்ணலாம்னா we take 9, q வேல்யூ வந்து நான் 8 தான் எடுக்க முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்க 9 போட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு ஆன்சர் வந்து 17 வந்துடும், which is not divisible by 4. இங்க q பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து 4 or 8 தான் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து 4 மல்டிபிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம q ஆப்ஷன் வந்து either 4 or 8 பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். and one more ஆன்சர் நம்ம ட்ரை பண்றோம். உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக நான் சொல்லி தரேன். இப்போ நான் என்ன பண்றேன், 3 plus p value 9 அது இங்க போட்டுக்கிறேன், plus 7 plus 8 plus 8. ஸோ நமக்கு இங்கே 8 plus 8 என்ன வரும், 16 வரும், which is divisible by 4 இல்லையா. இப்போ நம்ம 11 டேபிள்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து alternate நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்றோம். அகைன் we get 18 ஆட் பண்ணும்போது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 9 plus 8 என்ன வரும், 17 வருது. ஸோ இது மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1 ஆன்சர் வந்து which is not divisible by 11. p value வந்து 3 and q value 4 போட்டா we get a multiple of 44. ஓகேங்களா, இந்த நம்பர் 33748. I write here 33748. So this is divisible by 44. Next, 7th sum. Find 3 consecutive numbers such that the first number is a multiple of 2, the second number is a multiple of 3 and the third number is a multiple of 4. Are there more such numbers? How often do they occur? இப்போ 3 consecutive numbers எடுக்க சொல்லிருக்காங்க. What is consecutive numbers? அடுத்தடுத்து வர numbers இல்லையா. So நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம்,
2 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன வரும் 2க்கு அப்புறம் 3, அதுக்கப்புறம் 4. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 2ல டிவைட் ஆகும், இது 3ல டிவைட் ஆகும், இது 4ல டிவைட் ஆகும். ஸோ 2, 3, 4 டிவைட் பண்ண நம்பரா எடுக்கணும். பட் அது வந்து கான்ஸ்டிடியூட் நம்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ 2, 3, 4 பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி நிறைய கான்ஸ்டிடியூட் நம்பர் இருக்க சொல்லியிருக்காங்க, which is divisible by 2, 3 and 4. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2ல நம்பர் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, 7 and 8. இது வந்து 2ல டிவைட் ஆகும், ஆனா இது வந்து 3ல டிவைட் ஆகாது. இது வந்து 4ல டிவைட் ஆகும் இல்லையா, ஆனா 3ல வந்து டிவைட் ஆகாது. அப்போ இந்த மாதிரி நம்பர் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து பார்க்கலாம். 14, 15, 16. இது பார்த்தீங்கன்னா 2ல டிவைட் ஆகும், 3ல டிவைட் ஆகும் and 4ல டிவைட் ஆகும். 4 4s are 16, 3 5s are 15, 2 7s are 14. இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் என்னது 2, 3, 4. செகண்ட் நம்பர் என்னது 14, 15, 16. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கலாம் அப்படின்னா 26, 27, 28. அடுத்த நம்பர் என்ன இருக்கலாம் 38, 39, 40. இது நான் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து 12 டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ 14 minus 2 என்ன வரும் 12. அதே மாதிரி 3 minus 15 என்ன வருது 12. எல்லாத்துக்கும் வந்து 12 டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு பேட்டர்ன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 and 14க்கு 12 டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 3 and 15க்கு 12 டிஃபரன்ஸ் வருது. அதே மாதிரி 4 and 16க்கு 12 டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பர் கூட 12 பேர் ஆட் பண்ணிட்டே போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் நம்பரா இருக்கும், பிளஸ் வந்து 2, 3, 4 டிவைட் ஆகிற நம்பரா இருக்கும். When we add 12 with the constituent numbers, we get the multiples of constituent numbers 2, 3 and 4. 8 sum. Write 5 multiples of 36 between 45,000 and 47,000. Share your approach with the class. இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா 45,000 and 47,000க்கு நடுவுல வந்து 5 multiples of 36 எழுத சொல்லிருக்காங்க. இப்போ 36 ஓட டிவிசிபிள் செக் என்ன பாத்தீங்கன்னா 9 4s are 36 இல்லையா. இப்போ 4 கண்டிஷன் இது அந்த நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட் நம்ம ஆட் பண்ணா that should be a multiple of 4. ஓகேங்களா, 4 ஓட கண்டிஷன் அது. 9க்கு என்னது அந்த நம்பர் எல்லாமே சம் பண்ணோம்னா அது வந்து 9 மல்டிபிள்ஸா இருக்கணும். So for example நான் இங்க நம்பர் ஸ்பிட் பண்ணி எழுதுறேன். 4 plus 5 plus 0 plus 0 plus 0. இப்போ இது பாத்தீங்கன்னா 0 0 இருக்கு. 0 0 பண்ணா 0 ஆன்சர். சோ இது வந்து 0 பாத்தீங்கன்னா 4 டேபிள்ஸ்ல வரும். 4 5s are 20 and 4 10s are 40. 0 வந்து ஈவன் நம்பர் 4 டேபிள்ஸ்ல வரும். சரிங்களா? இப்போ 9 டேபிள்ஸ்க்கு என்ன செக் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வருது 9 வருது. So 9 வந்து 1 time 9 tablesல வரும். இப்போ 47 பண்ணனா எனக்கு என்ன வரும் 4 plus 7 plus 0 plus 0 plus 0. Again 0 பாத்தீங்கன்னா 4 tablesல வரும். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். And 4 plus 7 நமக்கு என்ன வரும் 11. 11 வந்து 9 டேபிள்ல டிவைட் ஆகாது. ஆன்சர் வந்து டெசிமல் வரும். This is not a multiple of 36. சரிங்களா? இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு நடுவுல இருக்க நம்பர்ஸ் வந்து ஒரு 5 நம்பர் கண்டுபிடிக்கணும், which is a multiple of 36. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 45,000 இருக்கு இல்லையா, அது கூட நம்ம 36 ஆட் பண்ணிட்டே போயிடலாம். 5 times நம்ம ஆட் பண்ணோம்னா we get all 5 multiples of 36. First 45,000 plus 36 பண்ணா நமக்கு என்ன வரும் 45,036. Second number என்னது 45,036 plus 36. So என்ன வரும் 6 6 are 12, balance 1 7. 45,072. இப்போ third number என்ன பண்ணலாம் 45,072 plus 36. So இப்போ நமக்கு 4 5 6 plus 2 8, 3 plus 7 10 1. இப்போ 5th நம்பர் என்ன வரும் இதோட 36 ஆட் பண்ணனும், அவ்வளவுதான்.
சரிங்களா? So fourth number நமக்கு we are adding 45108 plus 36. 10, 14, balance 1, 4, 1. 4, 5, 1, 44. 45, 1, 44, 36. 10, balance 1, 8, 1, 45. So 45, 1, 80. So number மொத்தம் 5 numbers இங்க 8, which is a multiple of 36.